கௌசுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாலிப காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 3 பேர் நாங்கள் பகதாதில் ஓதிட்டு இருந்தோம். 3 பேர் ஊருக்கு ஒரு பெரிய ஷேக் பெரியவங்க வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு போனோம். அப்போது என் கூட நல்ல ஓதுவார் என் கிளாஸில். அவர் சொன்னார், அவர்லாம் என்ன பெரிய ஷேக்கு, நான் ஒரு கேள்வி கேட்டு அவரை மடக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒரு மசாயில் சட்டத்தை அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, அவங்கள பார்த்துட்டு துவாவை வாங்கிட்டு வர போகிறேன்னு நான் வந்தேன். நாங்கள் 3 பேர்களும் போய் உட்கார்ந்தோம். போய் அந்த பெரியவங்களுக்கு முன்னால் பகதாதில் அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல ஒருத்தன் மடக்குவான்னு சொன்னான். அவனை பார்த்தாங்க, நீ என்னை மடக்கி விடுவாயா அப்படின்னு அவங்களாவே கேட்டாங்க. நீ என்ன மடக்கிறதுக்கு வந்திருக்கிறியா? மஸ்அலத்துக்க கதா ஓ ஜவாபுஹா கதா, நீ கேட்க நினைத்த கேள்வி இது, அதனுடைய பதில் இது. உனக்கு தெளிவாயிட்டா நீ எழுந்திருச்சு போ. இன்னி அரா நாரல் குஃப்ரி ஃபி ஃபமிக்க, உன்னுடைய வாயில குஃபுர் இறை மறுப்புனுடைய வாடையை பார்க்கிறேன், எழுந்திருச்சு போன்னாங்க. 2வது உள்ளவர், நீ என்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு வந்திருக்கிற, எனவே உன் சந்தேகம் இது, அதுக்கான தீர்வு இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, உனக்கு துன்யாவில் நீ மாட்டிக்கிடுவ, நீ வெளியே போன்னு சொன்னாங்க. 3வது என்ன பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பணிவு தான் விலாயத்தினுடைய தலைமை பொறுப்பை உன்னிடத்தில் கொடுக்கும், எழுந்திருச்சு போன்னு சொல்லி சொன்னாங்க.